ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த கொரோனாவில் எல்லாம் ஜாக்கிரதையாக வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்களா? இப்போ உங்களுக்கு சரி, நான் ரொம்ப நாள் ஆகுது வீடியோ போட்டு. இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்வீட் கார்ன் வடை செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் 400 கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 2 ஹவர்ஸ் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க, 2 மணி நேரம். 400 கிராம் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் பட்டாணி பருப்பு கூட எடுத்துக்கலாம் இதுக்கு பதிலாக. அது இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரும். அப்புறம் அதுக்கு அதோடு சேர்த்து பருப்போடு சேர்த்து அரைக்கிறதுக்கு மிளகாய், காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் வேணாலும் போட்டுக்கோங்க. மிளகாய் அப்படி காரம் அதிகமாக வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் சின்ன பீஸ் இஞ்சி வச்சுருக்கேன். பூண்டு கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன், நீங்கள் அதிகமாக வேணுனாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் சோம்பு. இது மட்டும் நம்ம இதோட பருப்போடு சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். அது அரைச்சிட்டு அதோட கான் கொஞ்சம் குறவரப்பாக சேர்த்து அரைச்சி கலந்துக்கோங்க. ஒரு கான் நான் உதுத்து வச்சுருக்கேன், ஸ்வீட் கான் இது. நீங்கள் 200 கிராம் பருப்பு அந்த மாதிரி எடுத்துக்கிறதா இருந்தால் பாதி கான் போதும், ஆஃப் போட்டுக்கோங்க போதும். அப்புறம் அதுக்கு தேவையான கறிவேப்பிலை, அப்புறம் ஒரு ஆனியன் பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்ம அரைச்சிட்டு இதெல்லாம் கலந்துக்கோங்க. ஆனியன், கருவேப்பிலை, உப்புலாம் அரைச்சிட்டு கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவையான எண்ணெயை வச்சு நம்ம பொரிச்சிக்கலாம். அதுக்கு வேணுங்கிற எண்ணெய் இவ்வளோதாங்க நமக்கு இதுக்கு தேவையானது. சரி, நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி குறவரப்பாக அரைச்சிக்கோங்க. குறவரப்பாக அரைச்சிட்டு இதில் நம்ம இப்போ ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆனியன் போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நீங்கள் கொத்தமல்லி தழை, கொரியண்டர் லீஃப் இருந்தாலும் அதையும் கலந்துக்கலாம், அதையும் வேணால் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, 3/4 ஸ்பூன் உப்புக்கு போட்டுக்கோங்க, சரியாக இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு இது இப்போ நல்லா இதெல்லாம் கலந்து பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பருப்பை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா குறப்பாக அரைச்சிக்கோங்க. பிகினர்ஸ்க்கு தெரியாது, அதனால் சொல்கிறேன். இப்போ எண்ணெய் நம்ம அடுப்பில் எண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் வானலியில் ஊற்றிட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா சூடானது நம்ம வடை பொரிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி சின்ன குட்டி குட்டியாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குட்டி குட்டியாக எடுத்துகிட்டு அப்படியே போட்டுக்கோங்க. பார்த்து ஜாக்கிரதையாக போடுங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மொறுன்னு வேக விடுங்க. இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வெந்ததும் எடுத்துருங்க. கொஞ்சம் பொறுமையாக வேக வைங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகும். பொறுமையாக வேக வச்சு எடுங்க. அப்போ தான் கிறிஸ்பியாக வரும், தீஞ்சு போகாமல் இருக்கும். பாருங்கள், கிறிஸ்பியான ஸ்வீட் கார்ன் வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எண்ணெயில் போடும்போது பார்த்து பொறுமையாக போடுங்க. 1 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க, இல்லாட்டி எல்லாம் உடஞ்சிரும். பார்த்து ஜாக்கிரதை திருப்புங்க. 2 தடவை நல்லா திருப்பி போட்டுட்டு அப்புறமா நல்லா கிறிஸ்பியாக வந்ததும் ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டு அதுக்கப்புறமா எடுங்க. மசால் வடைனா நல்லா பொன்னிறமாக வரும். இது ஸ்வீட் கார்ன் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் கலர் இப்படி தான் இருக்கும். நீங்கள் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டன் அழுத்திடுங்க. நான் வந்து புதுசாக போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ.